ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டியூட் சில்லி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடேறட்டும். சூடேறின உடனே 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறணும். எண்ணெய் சூடேறின உடனே சின்ன வெங்காயம் ஒரு பவுல் நிறைய கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரை அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ அதோட நான் வெட்டி வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோட சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கறியில் உப்பு பிடிக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. துருவி வச்சிருக்க இஞ்சியை இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு கிளாஸ் நிறைய தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ கறியோட அந்த மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கி மிக்ஸ் ஆகிருக்கு. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. மூணுலேருந்து 5 விசில் வரை நல்லா விசில் விடுங்க. அப்போ தான் மட்டன் நல்லா குக் ஆகும். நான் 5 விசில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. சுவையான மட்டன் குழம்பு ரெடி. மேலே கொத்தமல்லி கீரையை தூவிக்கோங்க. இந்த சேனலை பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.